ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ட்ரீம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 250 கிராம் அளவுள்ள ஒரு ட்ரீம் கேக் நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்கள். ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது வந்து 150 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது கூடயே வந்து நம்ம ஒரு 10 கிராம் அளவுல, அதாவது 1 டேபிள் ஸ்பூன், நான் வந்து இன்னைக்கு லைட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க, கசப்படிக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த கேக் ஸ்பாஞ்சுக்கு நம்ம பேக்கிங் சோடாலாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு லைட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கேக் ஸ்பாஞ்ச் ரொம்ப டார்க்காலாம் வராது, லைட்டாக தான் வரும். தென் ஒரு க்ளீன் பவுலில் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நீங்கள் மைதா எடுத்தீங்களோ சேம் அதே கப்பில் வந்து நம்ம சுகர் எடுத்துக்க போகிறோம். அது கூட 1 ஸ்பூன் வந்து நம்ம வெனிலா எசன்ஸு. உங்களுக்கு 1 ஸ்பூன் மெஷர்மெண்ட்